கண் வலி, கண் வலிக்கான மருத்துவம். ஏன் இந்த கண் வலி வருது? இப்போ அடிக்கிற வெயில் அந்த மாதிரி கொடூரமான வெயில். நீங்கள் வந்து முழிச்சு பார்க்கவே முடியாது. மேலே சூரியனை பார்க்க வேண்டாம், தரையை பார்க்கவே முடியாது. பார்க்கும்போது அனல் பறக்குது. ஏன்னா பூமி வெப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. பூமியில் உள்ள உயிர்காத்துக்கள் இந்த வெயிலினுடைய தாக்கம் தாங்காமல் அந்த உயிர்காத்துக்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ வர காய்ச்சல் வந்து அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது. கண் பார்வை குறைய ஆரம்பிச்சிடும், கண் வலி கூடும். இந்த கண் வலி கூடுறதை குறைக்கிறதுக்கான மருத்துவத்தில் பன்னீர் ரோஜா, ஆட்டுப்பால், சோம்பு, தாமரைப்பூ, வெத்தலை இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். கண்ணு வலி இப்போ வெப்ப காலத்தில் நம்மளுக்கு உடம்பு சூட்டுனாலையும் அதிக சூடு வெப்ப காலங்கள்னால பூமி சூடாகி வெயில் அதிக தாக்கமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கண் பார்வை வந்து பார்க்குறப்போ, வெயிலுக்கு போகிறப்போ, வெளியில் வேலை செய்கிறவங்க இல்லை வண்டியில் போகிறவங்க, நிறையா வயல்வெளி வேலை இப்போ அதிகமாக வேலை செய்வாங்க. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா கதிர் இந்த மாதிரி அறுத்துட்டு செஞ்சுட்டு பழைய வடிக்கு நெல் நட்டு களை பறிப்பாங்க. வேர்க்கடலை அந்த மல்லாட்டைன்னு சொல்கிறது, அந்த கடலை பறிக்கிறது, எல்லா வேலையும் விவசாய மக்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகிற மக்களாக இருக்கட்டும், அதிக சூடுனால கண் வலி குத்தல் எடுக்கிற மாதிரி வந்துடும். அதனால் ஜுரமும் காய்ச்சலும் அடிக்கும். அப்போ அந்த குத்தல் எடுக்கிற மாதிரி வலிக்கிறத சரி பண்ணணுன்னாக்கா தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சுட்டு வெளியில் போங்க. ஆண்களாக இருந்தீங்கனாக்கா அதிக சூடாகுது உடம்பு அப்படின்னாக்கா இப்போ 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு 50 மில்லி வந்து விளக்கெண்ணெய் கலந்து வச்சுட்டு நீங்கள் தலையில் நல்லா உடம்பு முழுக்க நீங்கள் தேக்கலாட்டியும் குளிச்சு முடிஞ்ச உடனே உடம்பு முழுக்க ரேஸாக தேய்ச்சிட்டிங்கனாக்கா உடம்பு எவ்வளோ வெயிலுக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு சூடேறாது. அதே நேரத்தில் அந்த உச்சி தலையில் வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நீங்கள் வச்சுட்டு எவ்வளோ வெயில நீங்கள் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த கண் வந்து குத்தல் எடுக்கிற மாதிரி வலிக்காது, உடம்பு சீக்கிரமாக சூடாகாது. இந்த மாதிரி கண் வலி சூட்டுனால கண் வலி குத்தல் எடுக்கிற மாதிரி ஜுரம் அடிச்சிட்ருக்கு, கண் வலி வந்துக்கிட்டு இருக்குனாக்கா அதை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். முக்கியமாக குளிர்ச்சி தரக்கூடியது, குத்தல் எடுக்கிற மாதிரி வலியை போக்கக்கூடியது வந்து இந்த பன்னீர் ரோஜா ஒன்று எடுத்துக்கிறலாம். ரோஜாவின் இதழ்கள், ஒரு பன்னீர் ரோஜாவினுடைய இதழ்கள் எடுத்துக்கிறலாம். வெற்றிலை, நம்ம கண்ணுக்குள்ளே தேவையில்லாத கசடுகள், அழுக்குகள் அந்த மாதிரி இருக்கிறத வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து நம்ம இந்த வெத்தலைக்கு இருக்குது. கண்ணில் உள்ள உறுத்தல் மாதிரி உறுத்திக்கிட்டு இருக்கிறது, தூசி, அதெல்லாம் வந்து உறுத்தலை வந்து போக்கக்கூடியது இந்த வெற்றிலை 1 எடுத்துக்கிறலாம். இதுவும் கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. கண்ணில் உள்ள நரம்புகளை நல்லா ரத்தோட்டங்கள் குறைவாக இருந்துச்சுனாலும் அதிக சூடாக இருந்துச்சுனாலும் அந்த ரத்தோட்டங்கள் வந்து கண்ணுக்கு சீராக போயிடுச்சுனாக்கா நம்ம கண் வந்து குளுன்னு இருக்கும், குத்தலை எடுக்காது, கண்ணீர் அந்த மாதிரி வலியாது, கண் வந்து ட்ரையாக இருக்கும். அதாவது எப்போ பார்த்தீங்கன்னாலும் கண் காஞ்சு போன மாதிரி இருக்கும். அதை கண் வெளியில் வந்து ஒரு பசத்தன்மை குளிர்ச்சி இருக்கிற மாதிரி இருந்தால் தான் வந்து நம்ம கண் நிமைக்க முடியும், கண் வந்து குத்தல் எடுக்காது. இது தாமரையினுடைய இதழ் வந்து ஒரு 4 இதழ் எடுத்துக்கிறலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட எடுத்துக்கிறணும். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா இடித்து எடுத்துடலாம். இப்போது இந்த அரைச்சது கூடவே நான் வந்து பால் கலந்துடணும். நாட்டு மாட்டு பால் அல்லது ஆட்டுப்பால், எல்லாம் அரைச்ச கலவை கூட ஆட்டுப்பால் கூட கலந்துருக்குறோம். இதை வந்து ஒரு வெள்ளை துணியில் வச்சு நல்லா புழிஞ்சிட்டோம். 2 கண்ணையும் வந்து ஒரு 3 சொட்டு விட்டுட்டீங்கனாக்கா கண் குத்தல் எடுக்கிறது சரியாயிரும். இந்த வெயில்னால சூட்டுனால வந்த கண் வலி சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. கண் வலிக்கான சிறந்த மருந்து என்னென்னா வெத்தலையை பயன்படுத்துகிறோம், பெருஞ்சீரகம், ஆட்டுப்பால், பன்னீர் ரோஜா, தாமரை இதெல்லாம் கூட்டுக்கலவையை அரைச்சி எடுத்துருக்கோம். இதிலிருந்து ஒரு 3 சொட்டு
கண்ணில் விட்டோம்னா 2 கண்ணிலையும் மாறி மாறி விட்டு வந்தோம்னா எவ்வளவு கண் எரிச்சலாக இருந்தாலும் அந்த எரிச்சல் அடங்கிரும், கண் குளிர்ச்சி ஆகிடும், கண்ணில் இருக்கிற வலி போயிடும். கண் வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.